அன்பு சகோதரர்கள் எல்லாம் வழிநடத்துகின்ற பல்வேறு ஜாம்பவான்கள் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். புத்தக வெளியீட்டு விழாவிலே பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு நிச்சயமாக பட்டியல் வெளியேற்றம் அடைந்து தீர்வோம், அது பாஜகவில் தான் முடியும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அருமைக்குரிய பேராசிரியர் பொறியாளர் மகாராஜன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தேவேந்திரோட வேளாளர் சமுதாயத்தில் தான் நில உடைமையாளர்கள், அவர்கள் தான் விவசாய குடிகள், உண்மைதான். ஆனால் 2 பேருக்கு மட்டும் விவசாய நிலத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் வாங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்களும் இந்த சமூகத்திற்காக பங்களிப்பு அளித்தது என்று சொல்லி வரலாற்றையை மாற்றினார்கள். ஏன்னா வரலாற்றை மாற்றுவதில் தான் இவருடைய எண்ணமும் செயல்பாடும் இருப்பது நன்றாக தெரியும். உண்மையை சொன்னால் கசக்கும், உண்மை எந்த அளவுக்கு ஆழமாக போகும், அதனுடைய வழி எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை உணர்த்துகின்ற இந்த நூல் அன்பு சகோதரி ரேணுகா மல்லத்தி நாச்சியார் அவர்கள். இந்த பிறந்த குழந்தைக்கு இந்த சாமி அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். நாச்சியார் என்கின்ற பட்டத்தை, மன்னிக்கவும், வீர நாச்சியார் என்று எனக்கு சொன்னால் நாங்கள் அலைபேசியை இருக்கின்ற பொழுது சகோதரி அவர்கள் நான் முதலாக பார்த்தது இடம் என்று சொன்னால் சென்னை புறநகரிலே கன்சராஜ் வர்மாவுடைய பெயர் மாற்ற பட்டியல் தேவை இருக்கின்ற பொழுது ஓடி ஓடிருக்காங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப தான் இருப்பாங்க. பக்கத்தில் நின்று சொல்லிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்கதான் ரேணுகா மல்லத்தி என்று. அதற்கடுத்து மதுரை சங்கம் ஹோட்டலிலே இருக்கின்ற ஒரு மாற்றத்திலே அன்பு சகோதரர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய ஒரு கூட்டத்திலே சந்தித்தேன். இன்று 3ஆவதாக அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவிலே அவரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு முன்னால் நாங்கள் நிறைய கருத்துக்களை அலைபேசியிலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அவருடைய வீரமும் விவேகமும் அவருடைய போராட்ட குணமும் ஒவ்வொரு தேவேந்திர மல்லத்திலும் பார்க்கிறேன். எத்தனையோ மல்லத்தில் வந்தாலும் இன்று கலைஞர் விளக்கமாக இருக்கின்ற ரேணுகா மல்லத்தி நாச்சியார், வீர நாச்சியார் அவர்களை இந்த நேரத்திலே அனைவரும் பாராட்டுகிறேன். நான் இந்த நிகழ்வுக்கு நான் கிளம்பிய பொழுது என்னுடைய மனைவி நானும் வருகின்றேன், அந்த மல்லத்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே அவர்கள் பார்த்து விட்டார்கள் அந்த காமராசர் ஐயாவுடைய நிலைமைகளிலே. இருந்தாலும் அவருடைய வீர உரையை கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அருமைக்குரிய சகோதரர்கள், அருமைக்குரிய ஜெயராமன் அவர்கள், பேராசிரியர் பரமசிவம் அவர்கள் கொடை ஓடுவதற்காக வச்சிருப்பாங்க போல, அங்கே பட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் கருப்புசாமி இந்த சமுதாயத்தினுடைய காவலராக இருக்கின்றார்கள். அருமைக்குரிய ஐயா செல்வகுமார் அவர்கள், நேரு அவர்கள், நம்முடைய தனசேகரன் அவர்கள், முத்தாய்ப்பாய் நம்முடைய தேவேந்திர மாநாதிபதிகளாக விட்டிருக்கின்ற அன்பு ஐயா ராஜா சுவாமிகள், அருமைக்குரிய லட்சுமி அவர்கள், அருமைக்குரிய லட்சுமி அவர்கள், அருமைக்குரிய கரு சுவாமிநாதன் அவர்கள், அருமைக்குரிய மாவட்ட பதிவாளர் அன்பு சகோதரர் பாலு அவர்கள், அருமைக்குரிய கரிகால் மல்லர் அவர்கள், அதற்கடுத்து ஸ்ரீதேவர் நாராயண மல்லர் அவர்கள், ஸ்ரீதேவர் கருணால மல்லர் அவர்கள். ஏனென்று சொன்னால் உண்மையை உரைக்க சொல்கின்ற பொழுது யாருக்கும் பயமில்லை. அது நன்றாக நீங்கள் உணர வேண்டும். நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய புறத்திசைகள் நான் சொன்னேன். கொள்ளவில்லை தெருவிலே ஊசிவிக்க வரவில்லை. எங்களுக்கு அரசியல் தெரியும், சமுதாயத்தை பாதுகாக்க தெரியும். ஆனால் சமுதாயத்தினுடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வருகின்ற இவரை போன்றவர்களை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அறிவிப்பு வெளியிடுகிறேன். ஏனென்று சொன்னால் ஏதோ வந்தோம், ஏதோ தந்தோம், ஏதோ சென்றோம் இருக்கக்கூடாது. இங்கு வருகின்றவர்கள், இங்கு இருக்கின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நன்றாக வளமாக இருக்கின்றார்கள், வாழ்வாங்க வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சமுதாயத்திற்காக ஏதோ ஒன்றை செய்தார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களை மட்டுமே அவர்களாக
அகராதி அகராதி